வணக்கம் மாணவர்களே. 8ஆம் வகுப்பு தமிழ் கவிதை பேழை கல்வி அழகே அழகு. அழகு என்றால் என்ன? நம்மை நாமே ஒப்பனை செய்து கொள்வது. காதுக்கு கம்மல், கைக்கு வளையல், கழுத்துக்கு ஆரம், இடுப்புக்கு ஒட்டியானம், நெத்திக்கு நெற்றிச்சுட்டி, இதையெல்லாம் அணிந்து கொண்டு பார்ப்பதற்கு அழகாக இருப்பீர்கள். இவையெல்லாம் உலோகங்களால் செய்யப்பட்ட அணிகலன்கள். நாம் நம்மை அழகுபடுத்திக் கொள்வது தங்கம், வெள்ளி போன்ற விலை மதிப்பு மிக்க உலோகங்களால் செய்யப்பட்டவற்றை பயன்படுத்துகிறோம். இவையெல்லாம் நமக்கு அழகு சேர்ப்பவையா? ஆம், அழகு சேர்ப்பவைதான். இவை மட்டும்தான் அழகா? இயற்கை அழகு, முழு நிலவு அழகு, பச்சை பசேல் என்று விளைந்திருக்கக்கூடிய புல்வெளிகள் அழகு, வானிலே தெரியக்கூடிய நட்சத்திரங்கள் அழகு, சூரியன் அழகு, நீ அழகு, உன் தாய் உனக்கு அழகு. இத்தனையும் அழகுதான், இல்லை என்று நாம் மறுக்க முடியாது. ஆனாலும் இங்கு நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ள குமரகுருபரர் இந்த அழகை விட நிரந்தரமான அழகு எது என சுட்டி காட்டுகிறார். அது என்ன தெரியுமா குழந்தைகளே? நமக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் கல்வி என நீதிநெறி விளக்க பாடல் ஒன்றை அவர் கூறுகிறார். நீதிநெறி விளக்கம் என்றால் என்ன தெரியுமா குழந்தைகளே? நம் வாழ்க்கைக்கு தேவையான நீதிகளை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு பாடல். அதனால் அது நீதிநெறி விளக்கம் என கூறப்படுகிறது. இப்ப கல்வி என்றால் என்ன என்பதை பற்றி நாம் அறிவோமா? கல்வி என்ற சொல்லை இரண்டாக பிரிக்கலாம். கல் கூட்டல் வி. கல் என்றால் உங்கள் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது அசையும் பொருளான கல். அதை பயன்படுத்தி நாம் என்ன செய்யலாம்? பழங்காலத்தில் கல்லை பயன்படுத்தி அந்த கற்களை கூர்மையாக்கி எவ்வாறு வேட்டையாடினார்கள், தன் உணவுகளை எவ்வாறு தேடினார்கள், போர்க்கருவிகளை எவ்வாறு உருவாக்கினார்கள். இது கல் என்ற அடிப்படையிலிருந்து தான் இந்த கல் என்ற வார்த்தை. இது வேர்ச்சொல். கல் என்பது வேர்ச்சொல். இதை பயன்படுத்தி தான் அது கற்றல். எவ்வாறு கற்களை கூர்மையாக்கி ஆயுதமாக்கி பயன்படுத்தினார்கள், அதுவும் ஒரு கற்றல். அதிலிருந்தான் கல்வி என்ற சொல் தோன்றி இருக்க வேண்டும். கல் என்றால் இங்கு படி, வி என்றால் அறிவு. படிக்க படிக்கத்தான் அறிவு வளரும். அதனால்தான் வள்ளுவர் தொட்டனைத்தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என கூறியுள்ளார். படிக்க படிக்கத்தான் அறிவு வளரும் என கல்வியின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் கூறியிருக்கிறார். இப்பாடலை இயற்றிய குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்துள்ளார். அவர் சிற்றிலக்கியங்கள் பலவற்றை இயற்றியுள்ளார். சிற்றிலக்கியம் என்றால் என்ன? நீங்கள் இதுவரை கேள்விப்படாத ஒரு வார்த்தை. இலக்கியங்களில் பேரிலக்கியம், சிற்றிலக்கியம் என பல உள்ளன. பேரிலக்கியம் என்பது அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 வகை உட்பொருட்களை அடக்கி எழுதப்பட்ட இலக்கியங்கள் பேரிலக்கியங்கள் என அழைக்கப்பட்டன. அறம், பொருள், இன்பம், வீடு இவற்றில் ஏதாவது ஒரு பொருள் குறைபட எழுதுவது சிற்றிலக்கிய வகைகளை சார்ந்தது. சிற்றிலக்கியங்கள் 96 வகை சிற்றிலக்கியங்கள் உள்ளன. இவர் பல நூல்களை இயற்றியுள்ளார். மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டுவதால் இந்நூல் நீதிநெறி விளக்கம் என பெயர் பெற்றது. நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ள கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் இந்நூலில் உள்ளன. நீதிநெறி விளக்க பாடலில் மொத்த பாடல்கள் 102. இங்க வெண்பா என குறிப்பிட்டுள்ளார்களா? வெண்பா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குழந்தைகளே. பா என்றால் பாட்டு, பா என்றால் பாட்டு. இப்பொழுது திரைப்பட பாடல்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள்.
அப்பொழுது பண்டை காலத்தில் மரபு கவிதைகள் தான் எழுதினார்கள். அந்த மரபு கவிதையின் வகைகள் தான் வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, களிப்பா. நீதிநெறி விளக்கம் முழுக்க பாடல் முழுவதுமே வெண்பாக்களால் ஆன நூல். இது 13வது பாடல் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. இவர் எழுதிய வேறு நூல்களை பார்க்கலாம் மாணவர்களே. கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம், திருவாரூர் நான்மணி மாலை, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், சிதம்பர மும்மணி கோவை, சிதம்பர செய்யுட்கோவை, பண்டார மும்மணி கோவை, காசி கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மதுரை மீனாட்சி அம்மை குரம், மதுரை மீனாட்சி அம்மை இரட்டை மணி மாலை, தில்லை சிவகாமி அம்மை இரட்டை மணி மாலை, கைலை கலம்பகம், காசி துண்டி விநாயகர் பதிகம். இந்த நூல்களை எல்லாம் நீங்கள் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மாணவர்களே, துறை தேர்வுகள் வைக்கும்போது குமரகுருபரால் எழுதிய நூல்கள், அனைத்து நூல்கள் பெயர் தெரிந்திருந்தால் நீங்கள் அதில் தேர்ச்சி பெற இது உங்களுக்கு வாய்ப்பாக அமையும். மாணவர்களே, கல்வியை உணர்த்துவதற்காக, கல்வியின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக நிறைய அறிஞர்கள் பல கருத்துக்களை கூறியுள்ளார்கள். உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டென்றால் அது கல்விதான் என நெல்சன் மண்டேலா கூறியுள்ளார். இந்த உலகத்தையே நம்ம மாற்ற முடியும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் கல்வி. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல். இதனுடைய அழுத்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். படிக்காமல் இருப்பதை விட நீ பிறக்காத அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிளாட்டோ அப்படின்ற அறிஞர் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இளமையில் கல் என்கிறது ஆத்திச்சூடி. அப்ப படிப்பதற்கு ஏற்ற வயது இளமைதானா? அப்படி இல்லை மாணவர்களே. படிப்பதற்கு வயது ஒரு தடை இல்லை. எந்த வயதிலும் நாம் படிக்கலாம். முதல்ல நம்ம கல்வினாலே பள்ளிக்கு சென்று பள்ளியில படிக்கிற கல்வி மட்டும்தான் நினைச்சுன்னு இருக்கணும். அப்படி இல்லை குழந்தைங்களே. கல்வி என்பது நாம் கருவறையில் பிறந்தது முதல் இறக்கும் வரை, கல்லறைக்கு செல்லும் வரை நடக்கக்கூடிய நம்மை சுற்றி சமுதாயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை அனுபவங்களும் கல்வி அனுபவங்கள் தான். கல்வி என்பது பள்ளியில் சென்று படிப்பது மட்டுமல்ல, நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களும் ஒவ்வொரு கல்வியறிவும் நம்மை மேம்படுத்தும். எனவே இளமையில் கல் என்கிறது ஆத்திச்சூடி. அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டியதுதான். அதனினும் அறிய முயலாமை அதைவிட வெட்கப்பட வேண்டியது என்கிறார் பெஞ்சமின் பிராங்க்லின். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என அதிவீரராம பாண்டியர் கூறுகிறார். பிச்சை எடுக்கிறது நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்? ரொம்ப கேவலமா நினைப்போம். ஐயோ நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம கேட்கறதா அப்படின்னு நினைப்போம். இருக்கிறதுலே ரொம்ப நம்ம மனம் கூசுறது. ஏதாவது ஒரு பொருள் போய் உங்க அம்மாவே சொல்லுவாங்க, டே பக்கத்து வீட்டுல போய் சக்கரை வாங்கினுவாடா, இல்ல உப்பு வேணா, போமா நான்லாம் போகமாட்டேன், எனக்கு அசிங்கமா இருக்குதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்ப பிச்சை எடுக்கிறது ரொம்ப நம்ம கேவலமா நினைப்போம். ஆனா அதை கூட எப்ப நீ செய்யலாம் அப்படின்னா, கற்கை படிக்கிறதுக்கு நீங்க ஒருத்தர்கிட்ட போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்றத அப்ப கல்வியினுடைய முக்கியத்துவத்தை இங்க அதிவீரராம பாண்டியர் வலியுறுத்துகிறார். பெற்ற பிள்ளைகள் தன்னை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. குழந்தைங்களா என்னை கைவிட்டுட்டாங்கப்பா, என்னை எடுத்துட்டு போய் அங்க சேர்த்துடுறாங்க, வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன்றாங்கன்னு எந்த அப்பா அம்மாவும் புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என்னிடம் கல்வி உள்ளது, நான் பொருள் ஈட்டுறேன், அதனால மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு பெற்றவங்க தலை நிமிர்ந்து சொல்லி கொள்ளலாம். பெற்ற பிள்ளைகள் தன்னை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. இது மட்டும் இல்லை குழந்தைங்களே, பொதுவா கல்வின்றது ஆண் பெண் இருவருக்குமே சமமானது. ஆனா பாரதிதாசன் கல்வி இல்லாத பெண்கள் சமுதாயத்தில் அறியாமைதான் நிறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா எதுவுமே தெரியாத அறியாத ஒரு போக்கு போயினே இருக்கும். அதனால கண்டிப்பா பெண்கள் படிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார். புகழின் அச்சாணியை சாமானிய சான்றோனாக்குவது கல்வி அப்படின்னும் பாரதிதாசன் சொல்லியிருக்கார். இது ஒரு பழமொழி. இளமையில் கண்டிப்பாக படிக்க வேண்டும். பெண் கல்வியை பத்தி பாரதியார் கூட ஒரு பாட்டு பாடுகிறார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்,
எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைக்கான் என்று கும்மியடி என பெண் குழந்தைகளை பார்த்து கல்வியினுடைய முக்கியத்துவத்தை குறிப்பிடுகிறார். இது இல்லாம பாரதிதாசன் பெண்கட்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே, ஒரு குடும்பத்தை நல்ல முறையில நடத்தின்னு போகணும்னாவே அந்த பெண்ணுக்கு கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு குடும்பத்துல ஆண் கல்வி கற்றால் ஆணோடு மறைந்து விடுகிறது, ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பம் முழுவதையும் தழைத்தோங்க செய்கிறது என கூறுகிறார். பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே, ஒரு குழந்தைகளை நல்ல முறையில வளர்க்கிறது தாயினுடைய பொறுப்பு. பொருள் ஈட்டின் வர்றது தந்தையினுடைய பொறுப்புனா, ஒரு குழந்தை சமுதாயத்துல நல்ல குழந்தையா மாறுறது தாயினுடைய வளர்ப்புல தான் இருக்கு. எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தை அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் மாணவர்களே. அதையே தான் இங்கு பாரதிதாசனும் குறிப்பிடுகிறார். பெண்கட்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே. எனக்கு உலக விஷயம்லாம் வேணாப்பா, எனக்கு எங்க குடும்பம் மட்டும் போதுன்னு 10ஆம் பசிலியா கிணற்று தவளையா பெண்கள் இருக்கக்கூடாது. ஆனா கல்வி அறிவுடைய பெண்கள் உலக நடப்புகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என கூறுகிறார். பெண்கட்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கே. இந்த கல்வியை சிறப்படைய செய்யறதுக்கே என்ன வேணும் அப்படின்னு சொல்றாருன்னா கல்வி வேணும். மேலும் மேலும் தழைத்து ஓங்குவதற்கு கல்வியை மேம்படுத்திக் கொள்வதற்கே கல்வி வேண்டும் என பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அங்க ஒண்ணுமே விளையாது. கலர் நிலம்னா கல்லு கரடு முரடா இருக்கும். அந்த நிலத்துல என்ன விளையும்? புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. அப்ப கல்வி உடைய பெண்கள் திருந்திய கழனி, செப்பனிட்ட கழனி, அங்கே நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவிழலோ நான் என பாரதிதாசன் திரும்ப திரும்ப இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறார். இந்த கல்விக்கு அடித்தளமிட்டவர், பட்டி தொட்டியெல்லாம் பள்ளிகளை திறந்தவர் காமராசர். தான் கற்கவில்லை என்றாலும் தன்னால் பிற குழந்தைகள் கற்க வேண்டும் என தன்னலம் கருதா ஒரு தலைவர். விருதுநகர் தன்னிலே வீரம் விளைந்த மண்ணிலே விளைந்த பயிராம் காமராசர் இளவயது கல்வியை இழந்துவிட்ட போதிலும் மனத்தில் வலிமை தன்னையே மறந்து விட்டதில்லையே. பத்திரிகை வாயிலாக தெரிந்து கொண்டார் உலகினை. என்ன பண்ணார் அவரு? தொடர்ந்து அவரை நம்ம படிக்காத மேதைன்னு சொல்றோம். அவர் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை குழந்தைகளே. நிறைய நூல்கள் நிறைய செய்திகளை படிச்சு இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் அவர் தான் பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிகளை திறந்து உங்க மாதிரி குழந்தைங்களாம் படிக்கிறதுக்கு பேருதவி செய்தவர். கல்வி அப்படின்னா நீங்கெல்லாம் நினைக்கிறது என்ன தெரியுமா? பள்ளி சென்று படிக்கிறது, மதிப்பெண் வாங்கிறது, பட்டம் வாங்கிறது அப்படின்னு நீங்க மட்டும் இல்லை குழந்தைங்கள நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அது மட்டும் இல்லை கல்வி. பெரிய படிப்பு படிச்சு வேலைக்கு போறது, நிறைய கை நிறைய சம்பாதிக்கலாம், வீடு கட்டலாம், வசதியா வாழலாம், மகிழ்விந்து வாங்கலாம். இதுதான் நமக்கு கல்வி உதவி செய்யுதுன்னு நீங்க இவ்வளோ நாள் நினைச்சிருக்கிறீங்க. ஆனா கல்வி அது மட்டும் முக்கியம் இல்லை. கல்வியின் சிறப்பு கருதிய வள்ளுவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கல்வி என்ற அதிகாரத்தையே படைத்துள்ளார். கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா? ஒரு கவிஞர் இருந்தார் ஒரு ஊர்ல. ஒரு கவிஞர், அவருக்கு திருமண வயது வருது. திருமண வயது வந்த உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, உனக்கு ஒரு அழகான பெண்ணை பார்த்து வச்சிருக்கிறோம்ப்பா, நாம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றாரு. சாதாரண ஆள்களே என்ன பண்ணுவாங்க? தனக்கு வரக்கூடிய மனைவி எப்படிலாம் இருப்பான்னு கற்பனை பண்ணுவாங்க. அவர் கவிஞர் இல்லையா? அதனால என்ன பண்றாரு? தனக்கு வரக்கூடிய பெண்ணுடைய கண் எப்படி இருக்கணும், அப்புறம் அவளுடைய முகம் எப்படி இருக்கும், கூந்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு வர்ணிச்சு ஒரு கவிதை அழகா எழுதுறாரு. எழுதிட்டு பெண் பார்க்கறதுக்கு போறாங்க. போனா இவர் எதிர்பார்த்ததை விட அந்த பெண்ணு அவ்வளவு அழகா இருக்கிறா. கண்ணை பார்த்தா அப்படியே மீன் விழி, கயல் விழி, உதடுகள் கோவைப்பழம் மாதிரி இருக்குது, கன்னங்கள் அழகா ஒரு பூ மாதிரி இருக்குது, மென்மையா இருக்குது, பார்க்கறதுக்கு அப்படியே வெள்ளை வெளியேன்னு அப்படியே கண்ணை கவரக்கூடிய ஒரு அழகு. அவர் பார்த்துட்டு எனக்கு இந்த பெண்ணை ரொம்பவும் பிடிச்சிருச்சு, நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி அந்த பெண்ணை பத்தி எழுதின்னு வந்த அந்த கவிதை தொகுப்பை கொடுத்து இந்த அம்மா படி அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த பெண்ணு ரொம்ப வெக்கப்படுறா, ரொம்ப நாணம். ஐயோ நான்லாம் படிக்க மாட்டேன்னு. உடனே அவங்க அங்க இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, சபையில இருக்கிறவங்க, இப்ப எல்லார் முன்னாடியும் படிக்கிறதுக்கு அந்த பெண் குழந்தை ரொம்ப வெக்கப்படுறாப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க தாய் சொல்றா, இல்ல இல்ல எங்க பொண்ணுக்கு படிக்கவே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே
அந்த கவிஞருக்கு விர்ரன் எழுந்துடுறாரு. நான் இவ்வளோ நேரம் இவளை இவ கண்ணெல்லாம் இப்படி மீன் மாதிரி இருக்குது, இவ்வளோ வர்ணிச்சனே, இவ முகத்துல இருக்குது கண்ணே இல்லை, வெறும் புண், அந்த படிக்க தெரியாத இந்த பெண்ணை நான் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. அப்போ எவ்வளவுதான் அழகு இருந்தாலும் உண்மையான அழகு கல்வி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. இதை விளக்குவதற்காகத்தான் நீதி நெறி விளக்கம் என்னும் பாடலில் குமரகுருபரர் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை ஒரு பாடலாக வடித்துள்ளார். பாடலை காண்போமா மாணவர்களே? கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம், முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா, யாரே அழகுக்கு அழகு செய்வார். மீண்டும் கவனியுங்கள் மாணவர்களே. கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம், முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா, யாரே அழகுக்கு அழகு செய்வார். இப்பாடலை இசையுடன் பாடலாமா? நீங்க சஷ்டியை நோக்க அந்த பாடலை கேட்டிருப்பீங்க. கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம், முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா, யாரே அழகுக்கு அழகு செய்வார். மீண்டும் கவனியுங்கள் மாணவர்களே. மீண்டும் ஒரு முறை பாடுகிறேன், நீங்கள் வீட்டில் சென்று பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம், முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா, யாரே அழகுக்கு அழகு செய்வார். இப்பாடலினுடைய பொருளை காணலாம். கலன் அப்படின்னா அணிகலன். அணிகலன் பற்றி நம்ம முன்னையே சொன்னோம் இல்லைங்களா? கலன்னா நம்ம காதில் அணியக்கூடிய அணிகலன், கழுத்தில் அணியக்கூடிய அணிகலன், கையில் அணியக்கூடிய அணிகலன் இல்லை மாணவர்களே. இங்கே நமக்கு உண்மையாக இருக்கக்கூடிய அணிகலன் எது, அந்த சிறப்பை உணர்த்துறதுக்காக தான் இந்த பாடல் பாடியிருக்கார். முற்ற அப்படின்னா ஒளிர அப்படின்னு பொருள். முற்ற அப்படின்னா ஒளிர. இப்போ பாடலினுடைய முழு பொருளை கவனமாக கேளுங்கள் மாணவர்களே. ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகு கூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. அது என்ன ஒளிரும் அப்படின்னா கல் வைத்த நகை என பொருள். கல் வைத்த நகைகளை ஆபரணங்களை அணியும் போது வேறு அணிகலன்கள் அணிந்தாலும் அது நமக்கு தெரியாது. அதனால் கல் வைத்த அணிகலனுக்கு அழகு சேர்ப்பதற்கு வேறு அணிகலன்கள் நாம் அணிய தேவை இல்லை. அதுபோல கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். ஆகையால் அழகுக்கு அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை. கல் நகைக்காவது வேற அணிகள், ஆனால் கற்றவர்க்கு அந்த நகைகள் கூட நமக்கு தேவையில்லை. கல்விதான் உனக்கு மிகச்சிறந்த அணிகலன் என குமரகுருபரர் சுட்டி காட்டுகிறார். இப்ப பாடலை பார்த்தோம், பாடலுடைய பொருள் பார்த்தோம், பாடலை எவ்வாறு பாடுவது என்பதையும் பார்த்தோம். இப்போது கல்வியை பற்றிய பழமொழிகள். இந்த பாடல்லாம் படித்த பின்னாடி கல்வியை பற்றி நமக்கு தெரிந்த சில பழமொழிகள். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு. கல்லாடம் படித்தவனோடு மல்லாடாதே. கல்லாடம் என்றால் நூல். நல்லா படித்தவங்ககிட்ட நம்ம போய் வாதம் செய்யக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களே, நீங்கள் படித்து சுவைப்பதற்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்துக்காக கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. இதை வீட்டில் நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே. இப்போ இவ்வளோ நேரம் படிச்சுட்டோம் இல்லைங்களா? இப்போ மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கற்றவர்க்கு அழகு தருவது எது? தங்கமா, வெள்ளியா, வைரமா, கல்வியா? எது குழந்தைகளே? இவ்வளோ நேரம் படிச்சுட்டு வந்தோம் இல்லையா?
தங்கம் வந்து அழகு கொடுக்கும், வெள்ளி அழகை சேர்க்கும், வைரம் மேலும் அழகு சேர்க்கும். இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே மிகச்சிறந்த நிரந்தரமான அழகை தரது எது? கல்வி. பாராட்டுக்கள் மாணவர்களே, நீங்களே விடைகளை கூறிவிட்டீர்கள். கலனல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கலன் குட்டல் அல்லால், களம் குட்டல் அல்லால், கலன் குட்டல் அல்லால், கலன் குட்டல் நல்லால். இது எது சரியான விடை? பாராட்டுக்கள். கலன் குட்டல் அல்லால் விடை சரியாக கூறிவிட்டீர்கள். இந்த சொற்றொடரில் அமைத்து எழுது. சொல் தொடர். ஒரே ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி எவ்வாறு நீண்ட நெடும் வாக்கியமாக மாற்றுவது என்பதை சொந்த நடையில் நாம் எழுத பழகணும். நான் வந்து இங்க உங்களுக்கு எளிமைக்காக பாடத்திலிருந்தே சில வரிகள் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் எப்படி சொந்தமாக எழுதலாம் அப்படின்றத நம்ம பயிற்சி எடுத்துக்கலாம். இப்போ அழகு. கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு. இது பாடப்பொருளை வச்சே வரக்கூடிய வாக்கிய அமைப்பு. இது மட்டும்தான் நம்ம எழுத முடியுமா அப்படின்னா இல்லை குழந்தைகளே. முழு நிலவு அழகு. காக்கைக்கு தன் குஞ்சு அழகு. என் தாய் எனக்கு அழகு. பிறை சந்திரன் அழகு. சொந்தமாக எழுதலாம். கற்றவர். கற்றவர்க்கு வேறு அணிகலன் தேவையில்லை. கற்றவர்னா படித்தவர் இல்லையா? இதை வைத்து வேறு வாக்கியங்களும் சொந்த நடையில் எழுதுங்கள். கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றவர் எங்கு சென்றாலும் வென்று விடுவர். கற்றவர் சொல்லை தட்டாமல் நடக்க வேண்டும். இது போன்ற பல வாக்கியங்களை எழுதி எழுதி பழகலாம். அணிகலன். கழுத்தில் அணிவது கழுத்து அணிகலன். கையில் அணிவது கை அணிகலன். இது போன்ற சொந்த நடையில் எழுதலாம். கற்றவர்க்கு வேறு அணிகலன் தேவை இல்லை. இது போன்று நீங்கள் வீட்டில் அடிக்கடி எழுதி பழக வேண்டும் மாணவர்களே. குறுவினாக்கள். யாருக்கு அழகு வேறு அணிகலன் தேவையில்லை? இது வினா. இங்க யாருக்கு என்ற அந்த வினா வார்த்தையை மட்டும் எடுத்துவிட்டு கற்றவர்க்கு என்ற ஒரு சொல்லை மட்டும் பொருத்தினால் வினாவிலேயே விடை உள்ளது. யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன் தேவையில்லை. கற்றவர்க்கு அழகு செய்ய வேறு அணிகலன் தேவையில்லை. நீதிநெறி விளக்க பாடல்ல வரக்கூடிய சிறுவினா. நீதிநெறி விளக்க பாடல் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. நம் பாடல் படிக்கும் போது அதனுடைய பொருள் படித்தோம் இல்லைங்களா குழந்தைங்களே? அதே பொருள் தான். ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. அதுபோல கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை. மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன், கவனியுங்கள் மாணவர்களே. ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன் தேவையில்லை. அதுபோல கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். ஆகையால் அழகுக்கு அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை. இதை நீங்கள் வீட்டில் எழுதி பார்க்க வேண்டும். சிந்தனை வினா. இது நீங்கள்லாம் யோசிச்சு கல்வினா என்ன, இவ்வளோ நேரம் நம்ம சொன்னோம் இல்லையா, கல்வியினுடைய சிறப்பு அழகுனா என்ன, ஏன் கல்வியினுடைய சிறப்பை இத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, இத்தனை அறிஞர்கள் சொன்ன கருத்து இத்தனைலாம் கேட்டீங்க இல்லையா? அப்போ கல்வியின் பயன்களாக நீங்கள் கருதுவனவற்றை எழுது. படிக்கிறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு, ஊதியம் பெறுவதற்கு, பெரிய வீடு வாங்கிறதுக்கு, மகிழ்வுந்து வாங்கிறதுக்கு இதை மட்டும் எழுதக்கூடாது மாணவர்களே. இது சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்ட வினா. இதை மட்டும்தான் நமக்கு கல்வியினால இதுதான் பயனா? படிப்பதற்கு, வேலை செல்வதற்கு, சம்பளம் வாங்குவதற்கு மட்டுமா? இல்லை மாணவர்களே. சமுதாயத்தில் சிறந்த மாணவர்களாக, இந்த நாட்டையே உயர்த்தக்கூடிய மாணவர்களாக உயர்த்துவதற்கு கல்வி பயன்படுகிறது. அந்த பயன்களை எல்லாம் நீங்கள் எழுத வேண்டும். இது மட்டும் இல்லை குழந்தைங்களே, கல்வியினுடைய சிறப்பை சொல்றதுக்காக இப்போ இவ்வளோ நேரம் பாடம் படித்தேன் இல்லைங்களா? இது இல்லாமல் பாரதிதாசன் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு அம்மா ஒரு 5 வயது குழந்தைக்கு தலையை சீவி ஜடை போட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு பள்ளிக்கு போமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த குழந்தை வந்து நான் பள்ளிக்கு போக மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்குது.
அப்போ அந்த குழந்தைய பார்த்து பாரதிதாசன் ஒரு பாட்டு பாடுறாரு. இதை நாம இசையா பாடலாமா? தலைவாரி பூச்சூடி உன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை, பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை, சிலை போல ஏன் அங்கு நின்றாய், சிலை போல ஏன் அங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், விலை போட்டு வாங்க வா முடியும், விலை போட்டு வாங்க வா முடியும், கல்வி வேலை தோறும் கற்று வருவதால் படியும், மலைவாழை அல்லவோ கல்வி, மலைவாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போயன் புதல்வி, மலைவாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போயன் புதல்வி, படியாத பெண்ணாயிருந்தாள், படியாத பெண்ணாயிருந்தாள், கேலி பண்ணுவர் என்னை ஊரார் தெரிந்தாள், கடிகாரம் ஓடும் முன் ஓடு, கடிகாரம் ஓடும் முன் ஓடு, என் கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு, கடிதாயிருக்கும் இப்போது, கடிதாயிருக்கும் இப்போது, கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்போது, கடல் சூழ்ந்த இத்தமிழ்நாடு, கடல் சூழ்ந்த இத்தமிழ்நாடு, பெண் கல்வி என்கின்றது அன்போடு, கடல் சூழ்ந்த இத்தமிழ்நாடு, பெண் கல்வி என்கின்றது அன்போடு, தலைவாரி பூச்சூடி உன்னை, பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை. மாணவர்களே, கல்வியை பற்றி அறிஞர்கள் பலரும் பல கருத்துக்களை கூறியுள்ளார்கள். இங்கு நமக்கு பாடப்பகுதியாக அறிந்துள்ள குமரகுருபரரும் கல்வியின் சிறப்புகளை பற்றி எவ்வாறு கற்க வேண்டும், கல்வியினுடைய சிறப்புகள், கல்விதான் நமக்கு நிரந்தரமான ஒரு உயர்வை தரக்கூடியது, சிறப்பை தரக்கூடியது என கூறியுள்ளார். மாணவர்களே, இப்பாடலை மீண்டும் மீண்டும் படித்து பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள், எழுதி பழகுங்கள். அனைவருக்கும் நன்றி. Dear children, welcome back to our English grammar class. Last class, we saw about what is meant by adjective. Can you recall that? Can you say what is meant by an adjective? Let me say, adjective is one of the parts of speech. We know 8 parts of speech are there in English. Start with noun, pronoun, adjective, verb, adverb, preposition, interjection and conjunctions. Here, adjective is a word that describes or modifies a noun. Now see this picture, it is having many words. What kind of words are there? Yes, they are adjectives. Can you try to frame a sentence with the help of any of the words which is shown in the screen? Say for example, here big is there. I have a big bag. This pen is very cheap. Like that, can you frame some sentences with the words which is shown on the screen now? Can you do?
Before getting into the topic, let's see a short story. Once in a forest, a cheetah, a rhino, and an elephant were friends. Once they had an argument that who is very heavy among those. They need our help. We need to compare their weight to find out actually who is the heaviest of all. Can we do that? Can we help them? Come on, let's go and help them. The cheetah said that my weight is 60 kilogram, like that the cheetah said. After hearing that, the rhinoceros laughed at the cheetah and said, "Ha ha, do you know what is my weight? My weight is 1000 kilogram." When these two animals were talking, one more friend, elephant, came into the screen. He said, "Stop your arguments. Do you know what is my weight? My weight is more than 2000 kilogram. Now, shall we compare the weight of these three animals?" Rhino is heavier than the cheetah because the rhinoceros weighs 1000 kilogram, whereas the cheetah's weight is just 60 kilogram. When comparing rhinoceros and an elephant, we can say elephant weight is heavier than the rhinoceros because it is nearly 2000, here just 1000. So, we can say rhino is heavier than cheetah, elephant is heavier than rhino. Now, let us come to a conclusion that the word heavy changes to show us who is the heaviest. How it can be done? Shall we see? Yes, see the first sentence. The cheetah is heavy. Cheetah is heavy. Now, the second sentence. Rhino is heavier than cheetah. So, here we are comparing two animals. The one is rhino and second one is cheetah. So, here rhino is heavier than the cheetah. Now, the third sentence. Elephant is the heaviest of all because the weight of the elephant is nearly 2000 kilogram. So, obviously, we can judge that elephant is the heaviest among the three animals. And now, our session is about degrees of comparison. Adjectives have their own degrees called degrees of adjective or degrees of comparison that compare one thing or one person to another. So, here comparison is going on with the adjective. There are three forms of comparison. The first one positive, second one comparative, and third one superlative. These are the three forms of degrees of comparison. What is meant by positive degree? It is an ordinary form of adjectives. Second one is comparative. It shows when two persons or two objects being compared. It shows when two persons or two objects being compared. Third one is superlative. It shows the quality or quantity at its highest degree. It shows the quality or quantity at its highest degree. Look at the image now. Small, smaller, smallest. Cold, colder, coldest. Hot, hotter, hottest. Let us compare things with the real objects now. Can we do? Are you ready? Dear children, now I am going to show you some things. Okay? So, you have to see and compare the adjectives of one thing with the another. Can you do it? Yes. What is this? Can you say what is this? Exactly right. This is a ball. What about this one? Yes, this is too a ball, but see the difference.
So this is a big ball. And what about this? The pink ball is very small. Can you compare with these two objects now? Can you try? Yes, superb. Let me say, this ball, that is, this yellow ball is bigger than the pink ball. Or we can say in another way that the pink ball is smaller than the yellow ball. So we can compare like this. Now I am going to show another set of things. Are you ready? Yes. What is this? Yes, it's a tiger. What is this? It's a tiger. Then what about this one? Yes, this is also a tiger, but see the size? Now, can you say which is younger? Either this or that. Which one? Yes, exactly. This is younger one. Now we are going to see the comparison of adjectives. We know already that positive degree, comparative degree and superlative degree. Now we are going to see how to convert from one form of adjective to the other forms. Rule number 1. Usually if the word is one syllable word, we are using this rule. That is, we have to add ER with the positive form to make it as a comparative form. Example, sharp is a word. It is in positive form. We have to add E and R together, ER with that word sharp. What do we get? Super. Exactly, your answer is right, sharper. Then for superlative degree, we have to add EST. So sharp plus EST, it will give sharpest. The positive form is sharp, comparative sharper and superlative sharpest. For this rule, we will see some more examples to understand better. Are you ready? I am ready always. What about you? Yes, come, let's see. Hard, harder, hardest. Dark, darker, darkest. Fast, faster, fastest. Long, longer, longest. Tall, taller, tallest. Now let's see the next rule. Some one syllable adjectives ending with letter E. What should we do? Shall we see? Large is the positive form of an adjective. Large. Here already the word large ends with the letter E. For this case, we have to add or alone to make it to convert into comparative form. Large plus or. What do we get? Larger. Then large plus ST for superlative degree. What do we get? Largest. So large positive form, larger comparative, and third one superlative. Shall we see some more examples for this rule? Look at the screen now. Close, closer, closest. Wide, wider, widest. Wise, wiser, wisest. Simple, simpler, simplest. Strange, stranger, strangest. Now we are going to see the next rule. Are you ready? One syllable adjectives that need a double letter. Let's see what it means. The positive form is big. We are going to convert the positive form to comparative form. For that, already the word big, B-I-G, already a G is there. Now what we should do is, we have to add one more G with that word big. So B-I-G plus G, and then as usual we have to add ER to it. So
big plus G plus ER. What do we get? Bigger. In the superlative form, the same rule, big plus add one more letter, double the letter, G plus EST. So, biggest, big, bigger, biggest. We will see some more examples for this too. Red, redder, reddest. Hot, hotter, hottest. Thin, thinner, thinnest. Fat, fatter, fattest. Sad, sadder, saddest. We will see the next rule now. Are you ready? Adjectives ending with letter Y. Heavy is the positive form of the degree. In this case, the first rule, we have to replace the letter Y with I. So, already the word heavy, H-E-A-V-Y, remove the letter Y, add letter I and then add ER to it. So, heavier. Heavy, remove letter Y, add I and then ER. So, we will get heavier. Likewise, for superlative degree, the same word heavy, replace the last letter Y with I, then add EST. What do we get? Heaviest. Heavy, heavier, heaviest. We will see some more examples for this also. Lazy, lazier, laziest. Are you lazy? No, is it? We are not lazy always. We are always brisk. Good. Busy, busier, busiest. Happy, happier, happiest. Pretty, prettier, prettiest. Dry, drier, driest. The next rule, when we are having two or more syllabic adjectives, what should we do? Let us see now. For example, beautiful is the positive form of adjective. In this rule, for this case, you have to add more for comparative, but not at the end. In the beginning of the word, we have to add, like more plus beautiful, more beautiful. For superlative degree, we have to add most. Most plus beautiful, most beautiful. So, we can get beautiful, more beautiful, most beautiful. We will see some more examples for this rule also. Generous, more generous, most generous. Handsome, more handsome, most handsome. Intelligent, more intelligent, most intelligent. Important, more important, most important. Delicious, more delicious, most delicious. Other than these rules, we are having some exception case also. Those are known to be as irregular adjectives. There won't be any rule to be followed for these kinds, as like good, better, best. He is a good student, but she was the best student. Know the difference. Bad, worse, worst. For much as well as many, the comparative form is more. The superlative form is most. Little, less, least. Late, later and latest. These are exceptional case. It won't have any certain rules. So, irregular adjectives.
Dear children, now let us compare things now. We are going to compare two things now. Look at the picture. What is the first picture? Yes, it is a train. What about the second one? It's a rocket. Can we compare these two images now? Rocket moves faster than the train. So, which is faster? Rocket is the right answer. Very good. We can say in another way that train moves slower than the rocket. Shall we see the another pair? Are you ready? Look at this picture now. We are having two images. One is the image of giraffe and second one image of a deer. Here, and my question is, which is taller? Either giraffe or deer. Which is taller? Come on, can you say? Yes, giraffe is taller. So, we can say giraffe is taller than the deer. Look here. Here we are having two things. The first one is jackfruit and second one bitter gourd. Do you like jackfruit? How tasty it is it? The question is, which is tastier? What is the answer? Jackfruit is tastier than bitter gourd. See this next picture, stone and cotton. The question is, which is softer, whether it is cotton or stone? Do you know the answer? Cotton is softer than stone. Here we have compared two things. Now it's time to compare three things together. Previously we compared two things, now we are going to compare three things. Okay, look at this image. Gold, silver and diamond. And my question is, which is the costliest of all? Here I am not asking to compare one with one alone. Overall comparison, that is at the highest degree. Can we do? Yes. Gold, silver, diamond, which is the costliest one? Exactly right. Diamond is the costliest one. So, diamond is the costliest. Here, costliest is the superlative form of degree. Shall we see one more example? Look at this image. A dog is running. A cheetah is also running. And you can see a camel. Among these three, which is the fastest animal? Cheetah is the fastest animal because cheetah runs faster than dog as well as camel. So, we can say cheetah is the fastest animal. Now look at this image. Here the question is, which is the strongest animal? So we are having lion, tiger and elephant. Which is the right one? Yes, elephant is the strongest animal. It weighs as well as it is stronger than the other two. Look at this image. What is the task is? We are going to frame sentences using degrees of comparison. Shall we do? Here, 4 boys are there. The boy who is wearing red jacket is Vijay and the yellow t-shirt is Ajay and the short boy is Sam and we are having one more boy is Sheikh. So, let me give some example, then you try to frame sentences using degrees of comparison. Vijay is taller than Ajay, or we can say Sam is shorter than Ajay. Sheikh is fatter than Sam. Ajay is slimmer than Sheikh. Sheikh is the fattest of all. Like that, we can use many sentences, we can frame many sentences by using the degrees of comparison.
degrees of comparison is used to compare between either two things in comparative form or at the highest degree in the superlative form. Shall we play a game of comparison now? Are you ready? Let me start. You are seeing two people carrying their bags. So we have to select the suitable adjective from this option: heavy, dirty, expensive, fast, exciting, difficult, and sharp. So it seems that it is heavy. So we will go with heavy now. Let me click heavy. Now the question is displayed on the screen now. Her bag is dash than his bag. What is the answer? Is it more heavy or heavier or heavier? Note the spelling Heavier, here Heaver. Which is the right answer? Heavier is the right answer. So let us check whether it is right. Yes, it's the right answer. Here the two persons are showing their score sheets. We have to select the suitable adjective first. Dirty, expensive, fast, exciting, difficult, sharp. See his face, he is having a smile on his face, but she is very sad. So let's go with difficult. Now the question is, her homework is dash than his homework. Whether it is difficulter, more difficult, or difficult alone. So here we are comparing two things. So we have to select more difficult. Her homework is more difficult than his homework. Shall we check by clicking this answer? Yes, see the points are increasing, so we are in the right path. The next question, two sets of plates are there. Dirty, expensive, fast, exciting, bright and sharp. It seems to be very dirty. So let's go with dirty. These dishes are dirtier. Is not more dirty or dirtier. So dirtier than those dishes. So let us click this as the answer. It's the right answer. One more question. See here, the laptop cost is $499. The book cost is $19. So is it new or expensive, fast? Which adjective will suit here? Yes, expensive. Let me click this. A computer is not expensiver, more expensive than a book is the right answer. So let's go with more expensive here. Let's check if it is right. Yes, it is the right answer. Now let's sum up. In this class, we have seen about what is an adjective, what is degrees of comparison, three forms of degrees of comparison, and then comparative of adjectives, and finally how to compare two things or three things together. Hope you got a good knowledge about these things. Do practice at your home with the help of your textbook. Go with many examples. We will see you in the next class. See you. Bye bye, children.